ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நடேசன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு வீடெல்லாம் வந்து ஒரே நாஸ்தி பண்ணிகிட்ருப்பார். இது எல்லாருமே திட்டி அவரை திட்டினே இருக்கும்போது அவர் எஸ்கேப் ஆகி ஓயிடுவார். எப்படியாவது நீங்கள் போங்கடா அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் இவங்க வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க. க்ளீன்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து அப்பாடான்னு உட்காருவாங்க. அது மறுபடியும் வந்து நடேசன் வந்து உள்ளார வர மாதிரி காமிப்பாங்க. யாருக்கும் தெரியாத உள்ளார வந்து உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் சேரன் தான் வந்து வீட்டெல்லாம் தொடச்சி முடிச்சிட்ருப்பார். ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? குடிக்கிறதா இருந்தால் கூட குடிங்க, அதுக்கு எதுக்கு ஆளுங்கள்லாம் கூட்டின்னு வந்து வச்சுட்டு வீட்டில் இப்படி தான் கும்மால் அடிச்சிட்ருப்பீங்களா? ஏன் வீட்டை இப்படி நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க? வீட்டில் நமக்கு நல்ல பேரே கிடையாது, ஊரில் எல்லாரும் மோசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு பத்தாதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டின்னு வந்து வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டு துணியெல்லாம் விலகி இப்படி வீட்டை நாஸ்தி பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃப்ரெண்டுன்னா ஒரு நல்ல புத்தி சொல்லணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் நல்ல ஃப்ரெண்டு. இந்த மாதிரி குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு போகிறவங்களாம் ஃப்ரெண்டாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் திட்ட ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு உடனே வெளியில் வருவாங்க ரூம்லேருந்து. பாப்பா நீயும் வந்து கேளுப்பா, இவர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடேசன் வந்து, நீயும் திட்ட ஆரம்பிக்க போறியா? நீ என்ன சொல்ல போகிற இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, டீ குடிச்சிங்களா, டீ என்ன எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நிலா வந்து நடேசன் பக்கத்தில் உட்காந்து, ஏன் அங்கிள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் குடிங்க, வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு குடிக்கிறீங்க? எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சம்பாதிக்கிறீங்க, முதலையாவது பசங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டு குடிச்சிட்ருந்தீங்க. இப்போ வண்டி ஓட்டுற காசில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கும் குடிக்கிறீங்க. உங்கள் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ குடிக்கிறீங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக இருக்காதுன்னு எல்லாருமே வெளியில் எல்லாருமே மோசமாக பேசிக்கிறாங்க போது, நீங்களும் வெளியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் கூட்டின்னு வந்து வச்சுட்டு இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கலாமா? இது என்ன லாட்ஜா வீடா? சொல்லுங்கள் பார்ப்போம். வீடுனா நம்ம வீட்டை மதித்தாதான் மற்றவங்க நம்ம வீட்டை மதிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நானும் தாம்மா குடிச்சிட்டு இந்த க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்றது எனக்கு தெரியாது இல்லைம்மா அப்படின்னு. அதுக்காக ஆளுங்களாம் கூட்டின்னு வந்து வச்சு குடிப்பீங்களா? அப்போ குடிக்கிறது நல்ல பழக்கமா அப்படின்ட்டு கேட்பாங்க. உடனே இல்லைம்மா நான் அதுக்காக சொல்ல வரல, இருந்தாலும் நான் குடிச்சிட்டு அவங்கள வெளியில் அனுப்பின்னு தான் நினச்சேன். நான் அது கொஞ்சம் அதிகமாக போனதுனால என்ன நடக்குதுன்றது தெரியாத போனதுனால உடனே நீங்கள் வந்துட்டீங்க, பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இனி குடிக்காதீங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே இவங்க நிலா மேலே சத்தியம் பண்ணி, நான் கண்டிப்பாக சத்தியமாக நாளையிலேருந்து குடிக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி தான் நடேசன் சொல்லுவார். உடனே சேரன் வந்து, நிலா இவ சொல்கிறத வந்து கேட்கவே கேட்காது, இவர் நிறைய பொய் சத்தியம் தான் பண்ணுவார், தயவுசெய்து சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காத, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் விடுங்க அண்ணா அவர் சொன்னால் செய்வார் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு தட்டை எல்லாமே கழுவாத இவங்க சோழன் மட்டும் கழுவ மாட்டார், மீதி எல்லோரும் கழுவிட்டு வச்சுட்டு வருவாங்க. உடனே பாண்டியன் தான் வந்து நிலாக்கிட்ட சொல்லுவாங்க, எங்கே பாண்டி உங்கள் தட்டுன்னு? இல்லைங்க நான் கழுவி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதுக்கு, நல்ல வேலை செஞ்சீங்க, அவங்கவுங்க தட்டை அவங்கவுங்க கழுவி வச்சுட்டா எவ்வளோ வேலை மிச்சம் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. உடனே வந்து சோழன் வந்து, டே நான் தட்டை கழுவே இல்லைடா, நீ கொஞ்சம் போய் கழுவி வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்கும்போது பாண்டியன் வந்து சத்தம் போட்டு கத்துவார், ஏண்டா சோழா உன் தட்டை நான் கழுவணுமா? நான் கழுவ மாட்டேன், நீயே போய் கழுவிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கத்துவார். உடனே நிலா சமையல் ரூம்லேருந்து உள்ளாருந்து வந்து, ஏங்க நீங்கள் இன்னும் தட்டு கழுவலையா? அறிவில்லை, உங்களோட சின்னவங்கெல்லாம் கழுவி வச்சுருக்குறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த அம்மா தாயை நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தட்டை கழுவிட்டு அப்பாடான்னு வந்து வெளியில் உட்காருவார். உடனே பல்லவன் வந்து கேட்பார், ஏன்னா தட்டு தானே கழுவு போனேன், கிச்சனுக்கு தானே வேலை செஞ்சுட்டு வந்தேன், என்னவோ வெட்டி முறிச்சிட்டு வேலை பண்ணிட்டு வந்த மாதிரி ஓவராக சீன் காட்டுற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். உனக்கு என்னடா போய் பார், அவகிட்ட திட்டு வாங்கி இப்போ தான் எல்லாத்தையும் கழுவிட்டு வரேன், மறுபடியும் அவளுக்கு கோத்து விடாத, மறுபடியும் வந்து சண்டை போடுற மாதிரி பண்ணாத, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு உட்காந்துடுறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து திட்டிட்டு அங்கே போய் பெஞ்சில் உட்காருவார். உடனே வந்து நிலாவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. சேரன் வந்து வீட்டை வந்து பெருக்குவார். உடனே அண்ணா இப்போ பெருக்காதீங்க விடுங்கண்ணா, அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன், இருப்பா இது மட்டும்தான், அட இருங்கண்ணா வாங்கண்ணா கொஞ்ச நேரம் உட்காருங்க சாப்பிட்டுட்டு உடனே ஏன் வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்பாங்க. சரின்ட்டு எல்லாரும் உட்காருவாங்க.
சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து சம்பள கவர் இந்தா நிலா, இந்த மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் இருங்க நான் பட்ஜெட் போட்டு நம்ம நோட்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மாதம் எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் நோட்டு கொண்டு வரேன்ட்டு உள்ளே போவாங்க. உடனே பல்லவன் எழுந்து போயிட்டு சோழனுடைய பர்ஸில் பார்த்துட்டு, இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ மறைச்சிக்கிட்டு தான் நீ அந்த காசை கொடுத்தியா, அதை இரு நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதுக்கு, டேய் இதெல்லாம் கம்பெனி காசுடா அப்படின்னா, உடனே பல்லவன் வந்து பாண்டியன் கிட்ட, அண்ணா இது கம்பெனி காசாம், கம்பெனி காசாம் அப்படின்ட்டு சொன்னேன். டேய் உங்களுக்கு என்னடா வேலையை பார்த்துன்னு போங்கடா அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே நிலா வந்து புக்கை கொண்டு வந்து வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாதம் மறந்தால் என்ன வாங்குவீங்க என்ன வாங்க மாட்டீங்கன்றதை மட்டும் சொல்லுங்கள், மீதி இருக்கிறத நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சேரனன் வந்து, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைப்பா, எது இல்லையா அது மட்டும் வாங்கிக்குவேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, டேய் எல்லாரும் இனி வந்து காசை வந்து நிலா கிட்ட கொடுங்க, என்னை ஏமாத்துற மாதிரி நிலாவை ஏமாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் சோழன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நோட் புக்கில் எழுதும்போது உடனே வந்து சேரனும் வந்து இந்த மாதம் இந்த வாரத்து சம்பளம்ப்பா எனக்கு அப்படின்னு அவங்களும் கொண்டு வந்து கொடுப்பாரு. உடனே சோழன் வந்து, டே பாண்டி உனக்கு முன்னாடி அண்ணன் சம்பளம் கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுச்சு, நீ கொண்டு வந்து கொடுத்து விட்றா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவர் வந்து, இன்னைக்கு ஒரு நாள் சம்பளங்க இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் பிடிப்பு போக அவங்கக்கிட்ட கொடுத்து விடுவாங்க. இது ரொட்டேஷனில் விடுறதுக்கு எனக்கு வேணும், அதனால் இதை நான் வச்சுக்கிறேன், இதை நீங்கள் பேலன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பாண்டின்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லா காசுமே வாங்கி நோட் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிலா வந்து எல்லா பட்ஜெட்லாம் போட்டு முடிச்சுட்டு, இது சேல்ரிக்கு, இது கரண்ட்டு பில்லு, இது மல்லிகை சாமானம், இது மாதத்துக்கு கறிக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 50,000 வந்து 35,000 வந்து பேலன்ஸ் இருக்குது, இதில் நம்ம என்ன வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உடனே சேரன் வந்து ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்வார். உடனே அண்ணா ஃப்ரிட்ஜு வேணாண்ணா, அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், இந்த மாதம் டிவி வாங்கிக்கலாமே அப்படின்னு பல்லவன் வந்து கேட்பார். எல்லார்கிட்டையுமே வந்து சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் பல்லவன் வந்து எல்லாருமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து விடுவார். ஐயோ எவ்வளோ ஜாலியாக இருக்குது, நம்ம வீட்லேயும் டிவி பார்க்க போகிறேன்னா, உடனே டிவி எவ்வளோ விற்கிது, ரேட்டு விற்கிது, இதெல்லாம் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவனுக்கு எவ்வளோ ஆர்வம் பாரேன், உட்காந்து ஃபோனை ஆமாண்ணா பின்ன எத்தனை நாளைக்கு தான் ஃபோன்லேயே வந்து டிவி இது பார்க்குறேன்னு கழுத்து வலிக்குது, நம்ம வீட்டில் டிவி இருந்தால் எல்லாருமே ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் இல்லை டிவியை அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே வந்து சரி இப்போ பட்ஜெட் வாங்கிடலாம், அப்போ என்றைக்கா ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க, நம்ம டிவி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. அடுத்த செகண்டு நடேசன் வந்து குடிச்சிட்டு உள்ளார பாட்டு பாடிக்கிட்டே வருவார். காலையில் தானேப்பா நீ சொன்ன குடிக்கவே மாட்டார், சத்தியம் பண்ணிட்டு போனார், நம்பினே இல்லை, இப்போ பாரு குடிச்சிட்டு வராரு அவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அவர் வீட்டு உள்ளே வரும்போது தடுக்கி கீழே விழுவார். உடனே போய் சேரன் பிடிப்பார். ஏன்ப்பா காலையில் தான் நிலா அத்தனை வாட்டி சொல்லிச்சு இல்லை, ஏன்ப்பா சொல்கிற பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன்ப்பா அப்படி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சோழன் வந்து திட்ட ஆரம்பிப்பார். ஐயோ நேற்று தான் உரைக்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்டுச்சு, அவ்வளோவும் விட்டுட்டு இப்போ போய் அடுத்த செகண்டே குடிச்சிட்டு வந்திருக்கிறே, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் திட்ட ஆரம்பிப்பார். உடனே நிலா வந்து சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் குடிக்கிச்சிட்டு அவர் இருக்கும்போது நீங்கள் என்ன திட்டினாலும் தெரியாது, காலையில் தெளியட்டும் அப்போ பேசிக்கலாம், இப்போ விடுங்க அவரை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாரும் ரூமுக்கு போயிடுவாங்க. அவர் நிலா வந்து துணி மடிச்சுட்டு இருப்பாங்க. சோழன் வந்து முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே உள்ளார வருவார். என்ன இந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க, நீ சாப்பிட்றிய நிலா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு வேணாம்ப்பா, ஆயில் ஐட்டெல்லாம் நைட்டில் எல்லாம் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. எனக்கு நீ ஒல்லியாக இருந்தாலும் பிடிக்கும், குண்டாக இருந்தாலும் பிடிக்கும் நிலா, நீ சாப்பிடு நிலா அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் வெளியில் கொண்டு போய் வச்சேன்னா பள்ளம் ஒரே செகண்டில் காலி பண்ணிவிடுவான், நான் சாப்பிட அவன் கொண்டு போய் நாங்கள் வைக்க மாட்டேன், நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுவார். உடனே சரி எடுத்துன்னு வந்துட்டீங்க, டேஸ்ட் பார்க்கலாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா தான் இருக்குது இல்லை, சரி இன்னொன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மறுபடியும் எடுத்து சாப்பிடுவாங்க. இதுக்கு நீ வேணான்னு சொல்லவே சொல்லாத இருந்திருக்கலாமே ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாதிரி, சாப்பிட நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அப்புறம் சாப்பிட்டா என்னங்க ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அடுத்தது போதுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி நான் வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ தான் எடுத்து பிரித்து அதுக்குள்ளே காலி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்பான். நான் காலி பண்ணலடா, எல்லாம் உங்கள் அண்ணி தாண்டா காலி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் அதை உட்காந்து சாப்பிடுவாங்க. யார், பாண்டியனும் பல்லவனும்.
உடனே அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பாண்டியனுக்கு வந்து வானதி வந்து கால் பண்ணுவாங்க. என்ன பாண்டி ஒன்றும் கடைக்கு வராது இருக்கிற, கொஞ்சம் வாயேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்டி இப்போ தாண்டி காலையில் எழுந்தேன் நான். என்ன பாண்டி நான் காலையில் வந்து கடை திறந்துட்டு உக்காந்துருக்குறேன், நீ இன்னும் வராது இருக்கிற, நீ வாயேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கால் பண்ணிட்டு வைப்பாங்க. இந்த வரேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெடி ஆகிட்டு உக்காண்டிருப்பார். உடனே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பைக் எல்லாம் வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஆல்ரெடி ப்ரொமோ காமிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அதுதான் காமிப்பாங்க. என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போய் பார்ப்பாங்க. நடேசனும் வெளியில் உட்காண்ட்ருப்பாரு. இவங்க என்னப்பா வண்டி வாங்கினா வந்து வட்டி கொடுக்கணும், அசல் கொடுக்கணுன்றது தெரியாதா, மீதி 2 லட்சம் பாக்கி இருக்குதுல்ல, 6 மாதம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, இன்றைக்கி வரலையும் வட்டியும் வரல, அசலும் வரல, என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. உடனே நடேசன் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது போயா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னது கொடுக்க முடியாது போயான்னு சொல்லிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. வந்த ஆளில் ஒரு ஆள் போய் அடிக்கிறதுக்கு போவாங்க. உடனே சோழனும் பாண்டியனும் அடிக்க விடாமல் சேரன் எல்லாமே தடுக்கிறதுக்கு போவாங்க. அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். பின்ன என்னடா வண்டி என்ன கொடுத்தானா கொடுப்பாங்க, பணம் என்ன பணமாக இருக்குது, பணம் இருந்தால் கொடுக்க போகிறாங்க, பணம் வண்டி வாங்குறதுக்கு தெரியுது, உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ண தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கடங்காரங்க கேட்குற மாதிரி இருக்கும். உடனே வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன செஞ்சுக்க முடியுமா செஞ்சுக்கோடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து அடிக்கிறதுக்கு போவாங்க. ஐயோ கொஞ்சம் அடிக்காத நிறுத்துங்க, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லை வண்டி வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் யார், இன்னும் இதெல்லாம் நியாயமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லை இங்கே வந்து என்ன ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்பாரு. யார்ப்பா ரவுடிசம் பண்ணுறது, உங்கள் அப்பா தான் வண்டி வாங்கிட்டு இன்றைக்கி வரலையும் மீதி பேலன்ஸ் காசு கொடுக்க வேண்டிய 2 லட்ச ரூபாயும் கொடுக்காத உட்காந்துக்கிறாரு. அவர் ரவுடிசம் பண்ணுறாரா, நாங்கள் ரவுடிசம் பண்ணுறோமா, இப்போ பணம் கேட்க வரும்போது கூட தெனாவட்டில் உட்காந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இது பேச்சா அது அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இருங்க நான் பேசிக்கலாம், நீங்கள் எதுக்கு அடிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன்னு கேட்பான். பின் என்னப்பா இவ்வளோ தெனாவட்டில் பேசினா கோவம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேட்பாங்க. உடனே உள்ளார வந்து இவங்க எல்லோரும் பேசின்னு இருக்கும்போது, எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கடங்காரங்களாம் சுற்றி அங்கே உட்காருவாங்க. பல்லவன் கொஞ்சம் கூட யோசிக்காத என்ன பண்ணுவார், பேலன்ஸ் காசு 35,000 இருக்குதுன்னு சொல்லிட்டு நிலா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை அங்கே வச்சுருக்கிறத போயிட்டு இவங்க எடுத்துன்னு வந்து பல்லவன் காசு கொண்டு வந்து அந்த கடங்காரங்கிட்ட வந்து அந்த 35,000 கொடுத்துட்டு, இது 2 லட்ச ரூபாயில் வந்து முன்பணமாக இதை வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அப்படியே டக்குன்னு ஷாக்காகி நிற்பாங்க. என்னடா பல்லவா செய்கிற நீ அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீ இப்போ இவங்க சண்டை போட்டுருக்குறாங்க, பணம் கொடுத்தா தான் போவேன்னு சொல்கிறாங்க, வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் நம்ம எல்லாருமே வீட்டை பார்க்கும்போது எல்லோரும் அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ என்ன வேணும், டிவி வேணாம் ஒன்றும் வேணாம், இந்த பணத்தை எடுத்துமே அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பார் தம்பி, ஆல்ரெடி வந்து 6 மாதம் டைம் கொடுத்தாச்சு, நீங்கள் இன்னும் பணம் கொடுத்த மாதிரி தெரியல, இன்னும் உங்களுக்கு 1 மாதம் தான் டைம், அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணி செட்டில் பண்ண வழி பாருங்கள், இல்லை நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா பல்லவா நீ எவ்வளோ ஆசையாக கேட்ட டிவி வாங்குறேன்னு, அந்த காசு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டிவி இல்லைனாலும் பரவாயில்ல, நீ இவரால் டெய்லியும் அசிங்கப்படுறதுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போவோம், அதுக்கு டிவி இல்லாதே இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் சொல்லுவான். பரவாயில்லடா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய ஆள் மாதிரி யோசிக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து பாராட்டிட்டு போவாங்க. எல்லாருமே வந்து பரவாயில்லடா, அந்த நேரத்தில் டக்குன்னு யோசிச்சு பணத்தை எடுத்து கொடுத்து அவனுங்களை அனுப்பி விட்டுட்ட நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க 2 பேரும் பல்லவனை வந்து பாராட்டுவாங்க. உடனே போயிட்டு சோழன் வந்து நடேசனை வந்து திட்டுறதுக்கு போவார். யோ நீ பண்ண வேலைக்கு நாங்கள் நிம்மதி இல்லாத உக்காண்டுக்கிறோம், சம்பாரிச்சும் கொடுக்க மாட்டேங்கிற, இருந்த காசும் போயிடுச்சு, எல்லாம் உன்னால தான், இன்றைக்கி வரலையும் நாங்கள் அங்கே டூருக்கு போயிருந்தோம், இங்கே வீட்டில் குடிச்சு கும்மால் அடிச்சுக்கிட்டு வீட்டை நாஸ்தி பண்ணி வச்சுருந்தேன், அதை க்ளீன் பண்ணுறதுக்கே 2 நாள் கிட்ட ஆச்சு, இப்போ நீ இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துன்னு உக்காண்டுக்கிற, இங்கே இருக்கிறதுக்கு நீ பேசாத வீட்டு விட்டு வெளியில் போயா அப்படின்ற மாதிரி தான் வந்து திட்டிட்டு உள்ளே வருவாங்க. உடனே நிலா வந்து ஏங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, வாங்க உள்ளே போகலாம், தேவையில்லாத பேச வேண்டாம், பின்ன என்ன நிலா எதையாவது பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு அமைதியாக எனக்கு என்னான்னு இருக்கிறார், நம்ம தானே இங்கே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ வாங்க, இப்போ அவரும் யோசிப்பார் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க இவர் நடேசன் என்ன யோசிப்பார்னா, நிலா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, சேலரி கொடுக்குற காசில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை யோசித்து ஃபீல் பண்ணி இவரை குடிக்க வேண்டிய காசை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு நிலா கிட்ட கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் ஓட்டி சம்பாதிச்ச காசுமா இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நின்று பார்ப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.